ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வால்யூம் இம்பேலன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஐசிடியில் ஒரு முக்கியமான கான்செப்ட் வால்யூம் இம்பேலன்ஸ். இந்த வால்யூம் இம்பேலன்ஸோடைய கான்செப்ட், இந்த வால்யூம் இம்பேலன்ஸ் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இந்த வால்யூம் இம்பேலன்ஸ் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 3, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த 3 கேண்டில் காம்பினேஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுது அண்ட் க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் பண்ண உடனே அடுத்த கேண்டில் க்ளோசிங்கோட ப்ரைஸ் நியர்பைல தான் நம்மளுக்கு செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆகுது. சேம் செகண்ட் கேண்டலும் க்ளோஸ் ஆகுது அண்ட் தேர்ட் கேண்டலும் நம்மளுக்கு க்ளோசிங்கோட நியரஸ்ட் பிளேஸ்ல தான் தேர்ட் கேண்டல் ஓப்பன் ஆகுறாங்க. நார்மல் பிஹேவியர்ல நம்ம மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் டிராவல் ஆயிட்டு இருக்கு. அண்ட் வால்யூம் இம்பேலன்ஸ்ங்கிறது ஐசிடியில் எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்கன்னா, அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டில் அண்ட் செகண்ட் கேண்டில் அண்ட் தேர்ட் கேண்டில், இந்த தேர்ட் கேண்டில் ஒரு கேப் அப் நடக்குது. இந்த கேப் அப் தான் நம்மளுக்கு எக்ஸாக்டான ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ் சொல்றாங்க. ஒரு கேப் அப் ஒரு கேண்டலோட க்ளோசிங்க்கும் ஒரு கேண்டலோட ஓப்பனிங்க்கும் டிபெண்ட் பண்ணி தான் இந்த வால்யூம் இம்பேலன்ஸை டிஃபைன் பண்றாங்க. ஸோ இந்த வால்யூம் இம்பேலன்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, பையரோட டாமினேஷன்ஸ் அண்ட் செல்லரோட டாமினேஷன்ஸ் இங்கே டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ டிசிஷன்ஸ் மேக்கிங் மீன்ஸ் ஒரு இன்ஸ்டிடியூஷன் பிளேயர்ஸ் வந்து பை பண்ணுவாங்களா இல்லை செல் பண்ணுவாங்களாங்கிறது இந்த வால்யூம் இம்பேலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல ஒரு முடிவை எடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் இந்த இடத்துல எந்த ஒரு ட்ரேடிங்ஸ் லாங் பொசிஷன்ஸும் ட்ரேட் எடுக்கிறது அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ வால்யூம் இம்பேலன்ஸுங்கிறது ஒரு சின்ன கான்செப்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷன்ஸும் மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் ஆகுங்கிறது ஒரு லைவ் சார்ட்ஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்குறது ஒரு நிஃப்டி சார்ட். இந்த நிஃப்டி சார்ட்டில் எங்கே நிறைய இடத்துல வால்யூம் இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் வால்யூம் இம்பேலன்ஸ் ஒரு டிசிஷன்ஸ் மேக்கிங் நம்மள எப்படி நல்லா ஒர்க் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம். அண்ட் நான் ஜஸ்ட் ஒரு ட்ரா மட்டும் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு ரேண்டம் பாக்ஸ். எனக்கு இங்கே ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ் இருக்குது. இந்த வால்யூம் இம்பேலன்ஸோடைய ரியாக்ஷன்ஸ் இங்கே ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ் இருக்கு. ஆக்சுவலி ஈச் அண்ட் எவ்ரி டைம் இந்த வால்யூம் இம்பேலன்ஸ் மீட் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் என்ன டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்கிறது நீங்களே பாருங்க. அண்ட் இந்த வால்யூம் இம்பேலன்ஸ்க்கு ப்ராப்பராக ஒரு டெசிஷன்ஸ் அண்ட் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கிரியேட் ஆகாமல் மார்க்கெட் அங்கேருந்து ரிஜெக்ஷன்ஸ் ஆகிறாங்க. அண்ட் அடுத்தது இங்கே ஒரு நம்ம ஆல்ரெடி இங்கே ஹிஸ்டாரிக்கல் டேட்டா தான் நம்ம பார்க்குறது. இங்கே ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு, மீட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து ஒரு டெசிஷன்ஸ் மேக்கிங். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 25,300 அண்ட் ஆல்மோஸ்ட் எவ்வளோ தூரம் ஃபால் ஆயிருக்கு, 24,600. ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 700 பாயிண்ட்ஸ் ஈஸியாக ஃபால் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பாருங்கள் ஆல்மோஸ்ட் 25,900. ஓகே, ரவுண்ட் ஃபிகராக 25,000 வச்சுக்கலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் இங்கே 600 பாயிண்ட்ஸ், இங்கே 700 பாயிண்ட்ஸ், இங்கே 600 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி டிசிஷன்ஸ்லாம் எப்படி நம்ம இந்த ட்ரெண்ட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா, வால்யூம் இம்பேலன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அந்த இடத்துல டிசிஷன்ஸ் மேக்கிங்கு டிஃபைன் பண்ணுவாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷன் பிளேயர்ஸாக இருக்கட்டும், ஒரு இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் பொசிஷன்ஸாக எடுக்கிறதா இருந்தாலும் சரி. அண்ட் உங்களோட ட்ரேடிங் பேட்டர்ன்ஸ் வால்யூம் இம்பேலன்ஸை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அங்கிருந்து ப்ராப்பரான டிசிஷன்ஸாக தான் இருக்கணும். எந்த ஒரு இம்ப்ராப்பரான ஒரு டிசிஷன்ஸும் எடுக்காமல் அன்வான்டாக பொசிஷன்ஸ் அதிகமான குவான்டிட்டிஸ் எடுத்துகிட்டு நீங்கள் லாஸ் பண்ணிக்க வேண்டாம். அண்ட் சப்போஸ் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வால்யூம் இம்பேலன்ஸ் வர சொல்ல நீங்கள் ட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பிரேக் ஈவன் கிடைக்கும் போது நீங்கள் ட்ரேட்ஸ் எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஸோ எனிவே, thank you so much and bye bye.